அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். தரையில் துப்பி உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீ சிலோவாம் குளத்திற்குச் சென்று உன் கண்களை கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அவருடைய பக்கத்து வீட்டாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பே பார்த்திருந்தவர்களும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர், இல்லை, அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவர் என்றார். பார்வை பெற்றவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருடைய கண்களை திறந்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே அவர் எவ்வாறு பார்வை பெற்றார் என்று பரிசேயரும் அவரிடம் மீண்டும் கேட்டனர். அவர் அவர்களிடம், அவர் என் கண்களில் சேறு பூசினார், நான் கழுவினேன், இப்போது பார்க்கிறேன் என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த மனிதர் கடவுளிடமிருந்து வந்தவர் அல்ல என்றனர். வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. பார்வை பெற்றவரிடம், உன் கண்களை திறந்த அந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார். அதற்கு அவர்கள், பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று கூறி அவரை வெளியே தள்ளினர். தன்னை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி அறிந்த இயேசு அவரை கண்டபோது, நீர் மானிட மகனிடம் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார்? சொல்லும், நான் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார்.